Good morning students, welcome to exam career world. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி சாப்டர் 3 அந்த லெசனில் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஸ்டடி பிளான் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஸ்டடி பிளான் 2ல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஜெனட்டிக் மேப்பிங்லேருந்து பார்க்க போகிறோமா. யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஜெனட்டிக் மேப்னா என்ன, அதுக்கப்புறம் மேப் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா தர பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் அலீல்ஸோட டெஃபினிஷன் கேட்பாங்க கண்டிப்பாக. இதில் 2 டெஃபினிஷனாக இருக்குது. லோக்கஸ் ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் மல்டிபிள் அலீல்ஸ். லோக்கஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதுங்க 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் அலீல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினா. 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எது வேணால் கேட்கலாம். அதனால் லோக்கஸ்னால் என்னென்னு கேட்டால் அது வரைக்கும் எழுதுங்க. மல்டிபிள் அலீல்ஸ் கேட்டாங்கன்னா வென்லேருந்து மல்டிபிள் அலீல்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. இதை லாஸ்ட்டு நம்ம வீடியோஸில் மொத்தமாக இந்த லெசனே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேணால் நீங்கள் வீடியோஸில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக 3 மார்க் ஆர் 5 மார்க்ஸ். 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் 2 மார்க்கோ 3 மார்க்கு கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது வரைக்கும் கேரக்டர்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நிக்கோட்டியானா ஃபுல்லாக நீங்கள் எழுதணும், இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்ஸ். செல்ஃப் ஸ்டெரிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு இன் பிளான்ஸ்லேருந்து பிளான்ஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு செல்ஃப் ஸ்டெரிலிட்டினா என்னென்ன. அதுக்கடுத்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக அந்த டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் இந்த டேப்லோ காலம் வரைக்கும் நீங்கள் எழுதணும். இல்லை டேப்லோ காலமில் இது எழுதணும். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி கேட்டால் இது வரைக்கும் நீங்கள் எழுதணும் 5 மார்க் கொஸ்டின்ஸாக. ஸ்டார்டிங்லேருந்து டயக்ராம் கேட்டாங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் டேப்லோ காலம் கண்டிப்பாக மெயினாக எழுதணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். செல்ஃப் ஸ்டெரிலிட்டினா என்னென்னு கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் தனியாக. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா அப்படி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பிளான்ஸ். இதில் என்னென்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை 3 ரீஜன் இருக்குது செக்ஸ் குரோமோசோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸாக. செக்ஸ் டிட்டர்மினேஷனாக எந்த ரீஜன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 ரீஜனை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஒய் குரோமோசோம் டிட்டர்மைன் மேல்னஸ், எக்ஸ் ஸ்பெசிஃபை ஃபீமேல்னஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக இந்த மாதிரி கேட்பாங்க. இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷனின் பிளான்ஸை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஇ அலன் டிஸ்கவர் செக்ஸ் டிட்டர்மினேஷனின் பிளான்ஸ். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம், ஒரு ஜீன் மூலயமா இல்லை என்விரான்மெண்ட் கண்டிஷன் இல்லை ஹார்மோன்ஸ், இந்த இதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மோனோமார்பிக்னா என்ன, மோனோமார்பிக்னா என்ன, டைமார்பிக்னா என்னன்னு கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. Monomorphic, dimorphic. About 94% of flowering plants have only one type of individual which produce flower with male organ, stamen, and female organ, the carpels. Such plants are termed as monomorphic. ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இண்டிவிஜுவலில் ஒரே ஒரு ஆர்கன் ஃபீமேல் இல்லை மேல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மோனோமார்பிக் அப்படின்றாங்க. Some 6% of flowering plants which have 2 separate sexes are called dimorphic. Male plants produce flowers with stamen and female plants produce flowers with carpels only. Monomorphic, dimorphic. Next, do you know படிச்சு வச்சுக்கோங்க. Does environment play a role on sex determination in plants அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. இல்லை 1 வேர்டுக்கு உங்களுக்கு கேட்கலாம். 1 வேர்டுக்கு உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது.
இதுலேருந்து இது வரைக்கும். ஹாஸ்டைல் பிளான்ஸ் ecosystem grown under good condition developers female and has grown under stress condition develop into females. ஏன்னா ஹாஸ்டைல் பிளான்ஸ் குட் கண்டிஷனாக இருக்கும்போது ஃபீமேலாக டெவலப் ஆகுது, ஸ்ட்ரெஸ் கண்டிஷனாக இருக்கும்போது அது மேலாக டெவலப் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. ஒன் வேர்டு இல்லைனா இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஸ் டொனேஷன் இன் பப்பாயா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எழுதணும். இதுலேருந்து டயக்ராம் வித் டயக்ராம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்லெட் காலம் வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேரோகார்பஸ், இதுவும் ஃபுல்லாக தான் எழுதணும். இதிலேருந்து 5 மார்க் கொஸ்டின், இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. கேமட்டோஃபைட் வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக அதுக்கு எல்லாமே செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பப்பாயா, ஸ்பேரோகாப்ஸ், மைஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, நிக்கோட்டியானா எல்லாமே இம்பார்ட்டன்ட். மைஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸாக. இப்போ வந்து டாசல்னால் என்னன்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டாசல்னால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, த டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ் விச் பியர் staminate florets develop from the shoot apical meristem is called tassel. இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏஆர் கோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸாக. தனித்தனியாக சப்போஸ் ஏஆர் கோப் டாசல்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். ஸ்டார்டிங்லேருந்து மேஸ்லேருந்து மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட். மோனோசியஸ்னால் என்ன, ஒரே பிளான்ட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அது மோனோசியஸ். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக இதை எழுதுவீங்க. டேப்லெட் காலம் வித் டேப்லெட் காலமும் சேர்த்து நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். டேப்லெட் காலம் வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜெனட்டிக் வேரியேஷன் அமாங் இண்டிவிஜுவல் ப்ரொவைட் த ரா மெட்டீரியல் ஃபார் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவால்யூஷனரி சேஞ்சஸ். இப்போ மியூட்டேஷன் ஒரு டேர்ம் கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது வரைக்கும் கூட எழுதுங்க. சடன் சேஞ்ச் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால் மியூட்டேஷன். இந்த மியூட்டேஷனை யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் யுகோ டி வ்ரீஸா. 2 மார்க் கொஸ்டின்ஸாக நல்லா தர பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸை இதை வந்து ஃபஸ்ட்டு எதில் ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 1 வேர்ட் கேட்டாங்கன்னா ஹினோத்தரா லாமார்க்கியானா ப்ரைம்ரோஸ், ஈவினிங் ப்ரைம்ரோஸ் பிளான்ட். இதை 1 வேர்டுக்கு நீங்கள் கேட்பாங்க. இதை நல்லா தர பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் மெட்டீரியலில் சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று பாயிண்ட் மியூட்டேஷன், இன்னொன்று குரோமோசோமல் மியூட்டேஷன். 2 டைப் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் குரோமோசோமல் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன், 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணார். அந்த தியரி பேர் மியூட்டேஷன் தியரி, யுகோ டி வ்ரீஸ். சரியா, தியரி அப்படி 1 வேர்ட் கேட்டாங்கன்னா இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று மியூட்டேஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி மியூட்டேஷனல் ஈவெண்ட்ஸ் டேக் பிளேஸ் வித்தின் த இண்டிவிஜுவல் ஜீன்ஸ் ஆர் கால் ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். சேஞ்சஸ் அக்கர் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால் குரோமோசோமல் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷனாக என்ன சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல் ஜீனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் மியூட்டேஷன் நடந்தால் அதை வந்து ஜீன் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. சேஞ்சஸ் வந்து எங்கன்னா ஸ்ட்ரக்சர்லேயும் குரோமோசோம் நம்பர்லேயும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை குரோமோசோமல் மியூட்டேஷன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின், இது டைப் ஆஃப் கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். பாயிண்ட் மியூட்டேஷன் கேட்டால் இது எழுதுங்க, குரோமோசோமல் மியூட்டேஷன் கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. அதுக்கப்புறம் மியூட்டாஜன்ன்றது ஒரு கொஸ்டினை. ஏஜென்ட்ஸ் which are responsible for mutation called mutagen. அது increase the rate of mutation. ஏஜென்ட்லேருந்து இது வரைக்கும் மியூட்டாஜன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து increase the rate of mutation can occur either spontaneously or induced. இது வரைக்கும் ஒரு கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். மியூட்டேஜன் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின். மியூட்டாஜனைஸ்டுன்னு கேட்டாங்கன்னா the production of mutant through exposure of mutation is called mutagenesis and the organism is said to be mutagenized. இது வரைக்கும் இது ஒரு கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸாக. இதை நீங்கள் நல்லா படிச்சது. இந்த பேரலே 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், 5 அதுக்கு மேலே பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம ஒரு கொஸ்டினை. அதுக்கப்புறம் of mutation, major features, origin, cell type, effects of function, molecular change, அதுக்கப்புறம் வந்து effect of translation. இந்த டேப்லெட் காலம் நல்லா மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டேப்லெட் காலம் நல்லா படிச்சுக்கோங்க 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு.
மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன் அப்படி கேட்டோன்னா ஆரிஜின் அதில் உள்ள மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன், அதுக்கப்புறம் மேஜர் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக இது கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டயக்ராம் கூட தேவையில்ல, சும்மா என்னென்னு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் எத்தனை கிளாஸாக பிரிச்சுருக்காங்க நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் 2 ஜென்ரல் கிளாஸஸ் ஆஃப் ஜீன் மியூட்டேஷனில் இருக்குது. மியூட்டேஷன் அஃபெக்டிங் சிங்கிள் பேஸ் ஆர் பேஸ் பேர் ஆஃப் DNA are called point mutation. Mutation altering the number of copies of small repeated nucleotide sequence within the gene. இதெல்லாம் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், ஜென்ரல் கிளாஸஸ் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிறனா இதை நீங்கள் எழுதுங்க. இது ஒரு கொஸ்டின் 2 மார்க். இந்த லெசன் ஈஸியான லெசன், படிக்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலும் ஓகே, இதில் உள்ளது எழுதினாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக. இது வந்து எப்படி இருக்குன்னா பேராவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படி எழுதாதீங்க, சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதுங்க. டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷனில் நீங்கள் வந்து எப்படின்னா பேராவை எழுதாதீங்க, சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டு எழுதுங்க. பாயிண்ட் மியூட்டேஷனில் 2 டைப் சொல்லியிருக்காங்க, ஒன்று பேஸ் பேர் அண்ட் பேஸ் பேர் டெலிஷன், பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன். இல்லை பேஸ் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும் பேஸ் சப்ஸ்டியூஷன். அதுலேயே 2 சப்டைப் இருக்குது, டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன். அதுக்கப்புறம் வந்து பேஸ் சப்ஸ்டியூஷன் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு இதுலேருந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் 2 சப்டைப்புன்னு சைட் ஹெட்டிங் போட்டு டிரான்சிஷன் டிரான்ஸ்வர்ஷன் எழுதிட்டு அது ஒரு டைப்ஸாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டல் மியூட்டேஷன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டல் மியூட்டேஷன் போட்டுங்க, சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இண்டல் மியூட்டேஷன் போட்டுட்டு அடிஷனாக டெலிஷன் மியூட்டேஷனாக ஆக்சுவலி அடிஷனாக டெலிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் பேர்ஸ் ஆர் கால் பேஸ் பேர் அடிஷனல் டெலிஷன். இதை வந்து இண்டல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டல் மியூட்டேஷன் சைட் ஹெட்டிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டல் மியூட்டேஷன்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ஒன்று சினானிமஸ் அதுக்கப்புறம் நான் சினானிமஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், பாயிண்ட் மியூட்டேஷனாக என்ன எழுதுவீங்க, அந்த பாயிண்ட் மியூட்டேஷனில் 2 டைப் இருக்குது, பேஸ் பார் சப்ஸ்டியூஷன், பேஸ் பார் அடிஷன். பேஸ் பார் சப்ஸ்டியூஷன் போட்டு அதுக்குரிய டெஃபினேஷன் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுலேயே 2 சப்டைப் இருக்குது, டிரான்சிஷன் டிரான்ஸ்வர்ஷன் எழுதிடலாம். அதுக்கப்புறம் பேஸ் பேர் அடிஷனாக டெலிஷன் இல்லைனா இண்டல் மியூட்டேஷன் கூட நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டல் மியூட்டேஷனில் 2 டைப் இருக்குது அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு சினானிமஸாக சைலண்ட் மியூட்டேஷன் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்குரிய டெஃபினேஷன் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் மிசன்ஸ் ஆர் நான் சினானிமஸ், இதுலேருந்து இது வரைக்கும் சினானிமஸ், மிசன்ஸ் ஆர் நான் சினானிமஸ் இதுலேருந்து இது வரைக்கும் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இது எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த பாயிண்ட் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் எழுதிடுங்க. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின். மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ன்றது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னன்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இது எழுதுங்க. அதுக்கப்புறம் அதில் 2 டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ்ன்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மியூட்டேஷன் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் முல்லர் வாஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஃபிசிக்கல் மியூட்டேஷன் இன் ட்ராசோஃபில்லா. இதை இந்த பாயிண்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 வேர்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1 வேர்ட்ஸையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னு போட்டுட்டு ஃபிசிக்கல் மியூட்டேஷன் இந்த மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இவங்களே சைட் ஹெட்டிங் போட்டு இருக்கனால பாயிண்ட்ஸாக எழுதுங்க. இப்போ சப்போஸ் 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டார் மாதிரி இல்லை பாயிண்ட் வச்சு அந்த மாதிரி கூட நீங்களாம். டெம்பரேச்சர், ரேடியேஷன், அதுக்கப்புறம் சார்பாதி சோனரா, காஸ்டர் அருணா, இது வந்து மியூட்டேஷன். இது வரைக்கும் பார்த்தது ஃபிசிக்கல் மியூட்டேஷன். அதுக்கப்புறம் கெமிக்கல் மியூட்டேஷன், இது வரைக்கும் ஃபிசிக்கல் மியூட்டேஷன். அதுக்கப்புறம் கெமிக்கல் மியூட்டேஷன் எழுதணும். கெமிக்கல் மியூட்டேஷன்லேருந்து மியூட்டேஷன் வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. மியூட்டேஷன் வரைக்கும் நீங்கள் எழுதணும். 5 மார்க் கொஸ்டின். மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் இப்படி ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்டை வெறும் ஃபிசிக்கல் மியூட்டேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சப்போஸ் தனியாக வந்து 3 மார்க்கில் கெமிக்கல் மியூட்டேஷன் மட்டும் எழுதுங்க, மியூட்டேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதில் சார்பதி சொனரா இம்பார்ட்டன்ட்,
கொஸ்டினை. அதுக்கப்புறம் இதில் வந்து யார் ஒர்க் பண்ணா ஒன் வேர்டில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரிவால்யூஷன் சொல்கிறோம், ஒன் வேர்ட். இதை படித்து வச்சுக்கோங்க. சார்பதி சொனரான்றது வீட்டோட மியூட்டன் வெரைட்டி. இதை எங்கே டெவலப் பண்ணாங்க? மெக்சிகன் வெரைட்டியில். டெவலப் ஃப்ரம் த மெக்சிகன் வெரைட்டி பை இரேடியேட்டிங் ஆஃப் காமா ரேஸை வந்து ரேடியேட் பண்ணி அவங்க வந்து மியூட்டன் பண்ணினாங்க இந்த வீட்டை. இது ஒன் வேர்டு. சார்பதி சொன்னரா ஒரு 2 மார்க் கேட்கலாம். கேஸ்டர் அருணாவும் அதே மாதிரி தான். கேஸ்டர் வச்சு இது பண்ணாங்க, எதை வச்சு? தெர்மல் நியூட்ரான்ஸை வச்சு இன்டியூஸ் பண்ணி 120 days இன்ஸ்டெட் ஆஃப் 270 days as ஒரிஜினல் வெரைட்டி. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் வந்து கோமியூட்டேஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கோமியூட்டேஷன் 2 மார்க்கா 3 மார்க்? இதுலேருந்து இது வரைக்கும் கோமியூட்டேஷன் 2 மார்க்கா 3 மார்க்? 3 மார்க் யார் 2 மார்க், இது வேணால் கேட்கலாம். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் பாக்ஸை ஒன் வேர்ட்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலர் பாக்ஸ் ஏன்னா ஒன் வேர்ட்ஸுக்கு கேட்பாங்க. மஸ்டர்ட் கேஸ் வந்து கெமிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணாங்க வேர்ல்டு வாரில். அஜேமுல வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட் ஃப்ளையில் வந்து மியூட்டன் பண்ணார். எல்ஜே ஸ்டாட்லர் வந்து மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணாங்க பிளான்ஸில் பை யூஸிங் எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். கெமிக்கல் மியூட்டாஜென்ஸாக ஃபஸ்ட்டு யார் ரிப்போர்ட் பண்ணால்? சி ஆர்பக். இது வரைக்கும் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் குரோமோசோமல் மியூட்டேஷனுக்குரிய ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.